Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்தாவை வச்சு செம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியை சிக்கன் பேக்டு பாஸ்தான்னு சொல்லுவாங்க. நார்மலாக இதை அவனில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி அவன் யூஸ் பண்ணாமல் நார்மல் இந்த பேனில் தான் இதை செஞ்சுருக்கேன். நார்மலாக செய்கிற பாஸ்தா மாதிரி இல்லாமல் ரொம்பவே சூப்பராக செம ரிச்சான டேஸ்ட்டில் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் இந்த பாஸ்தா. இது எப்படி செய்யலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக இன்றைக்கி நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு கேப்சிகம், அதாவது குடமிளகா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன், நல்லா போன்லெஸ் சிக்கனாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாஸ்தாவுக்கு இந்த தக்காளியை அரைச்சி போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை விட தக்காளியோட குவான்டிட்டி அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் தக்காளிக்கு பதிலாக உங்கள் வீட்டில் டொமேட்டோ பேஸ்ட் இருந்தால் அதை கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இதையும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்குங்க. இந்த சிக்கனில் இருக்க அந்த தண்ணிலாம் நல்லா ரிலீஸ் ஆகி இந்த சிக்கனை நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே உங்ககிட்ட டொமேட்டோ கெச்சப் இருந்தால் அதுவும் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. ஜஸ்ட் இந்த தக்காளியோடு நான் விட்டுட்டேன். இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போது இந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்த உடனே இப்போ ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கேப்சிகத்தை ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது, ஃபைனலாக தான் சேர்க்கணும். கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணிடக்கூடாது, நல்லா இருக்காது. ஸோ ஒரு 2 நிமிஷம் இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறீங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நம்ம பாஸ்தாவை தனியாக வேக வைக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு பேனில் தண்ணி போட்டிருக்கேன். இந்த தண்ணி நல்லா இப்போ சூடாக இருக்குது. இதில் இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் போட்டுக்கலாம். நான் இந்த பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். இதை மக்ரோனின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக 500 கிராம் பாக்கெட், அதாவது அரை கிலோ பாக்கெட் இது. நீங்கள் எந்த பாஸ்தாவும் எடுத்துக்கலாம். மக்ரோனி இல்லை இதுலேயே பென்னி பாஸ்தா வரும் பார்த்தீங்களா, அது கூட எடுத்துக்கலாம். உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாஸ்தாவை இந்த சூடான தண்ணியில் நம்ம போட்டு நல்லா வேக வைக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 80% வெந்தால் போதும். ஏன்னா இதை நம்ம ஃபைனலாக மறுபடியும் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 80% வெந்தால் போதும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த பாஸ்தா ஒரு 80% குக் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்த உடனே கூடவே ஒரு 2-3 கிளாஸ் அளவுக்கு நார்மல் தண்ணியை ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது பாஸ்தா ஓவர் குக் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நாம் ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம். பட் பட்டர் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்பவே ரிச்சாக சூப்பராக இருக்கும். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரும்போது இதில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். இது போட்டு நல்லா இந்த பட்டரில் வதக்கி விட்டுருங்க.
ஒயிட் சாஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மைதாவில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி கோதுமை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ அந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி விட்ட பிறகு இப்போ நம்ம பால் ஆட் பண்ணோம். பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கப் அளவுக்கு பால் நான் எடுத்திருக்கேன். 3/4 கப்பு மாவுனா 4 கப் அளவுக்கு பால் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஃபுல் பாலையும் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த பாலை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது. பேலன்ஸ் இருக்க பாலே நான் சேர்த்துட்டேன். எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதில் நீங்கள் பால் ஆட் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு சேர்க்க வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பால் சேர்த்து கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக வரும். அது வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. நீங்கள் அப்படியே விட்டுட்டால் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. இந்த ஒயிட் சாஸ்க்கு தேவையான அளவு சால்ட்டும் பார்த்து செக் பண்ணிக்கிங்க. கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. பட் நான் வந்து சேர்க்கல. நார்மலாக இந்த பாஸ்தாவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க காரம் கம்மியாக. பட் நம்மளுக்கு கொஞ்சம் காரசாரமாக தான் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதுக்காக நான் கிரேவிலேயே மிளகாய் தூள் நான் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான், ஒயிட் சாஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா ப்ரிப்பரேஷனையும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபைனலாக பாஸ்தாவை பேக் பண்ண போகிறோம். அதுக்காக நல்லா ப்ராடாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருந்த பாஸ்தாவை போட்டுக்கலாம். அந்த சிக்கன் கிரேவியை போட்டுக்கலாம். ஒயிட் சாஸையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம சீஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த பாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் மெயின் ஹைலைட்டே இந்த சீஸ் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு இதில் நீங்கள் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நிறைய ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உங்ககிட்ட மொசரல்லா சீஸ் இருந்தால் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் சூப்பராக நல்லாயிருக்கும். பட் எனக்கு இங்கே கிடைக்கல. நான் நார்மலாக இந்த க்யூப் அந்த சீஸ் தான் நான் சேர்க்குறேன். நல்லா துருவி சேர்த்துக்குங்க. கரெக்டாக 2 க்யூப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பாஸ்தாக்கு. இப்போ சீஸ் வந்து நல்லா துருவி ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு பேக் பண்ண போகிறோம். இந்த பாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அவனில் பேக் பண்ண போகிறதில்ல. நார்மல் ஸ்டவ்வில் தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ டைரெக்டாக ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடாதீங்க. நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பழைய தவாவை ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பேன் வைங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. எந்த அளவுக்கு இது குக் பண்ணணும்னா இந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும். அது வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் லாங் ப்ராசஸ் மாதிரி தெரியும். பட் இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டா நெக்ஸ்ட்டு எப்போ நீங்கள் பாஸ்தா செஞ்சாலும் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து செம்ம ரிச்சாக சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம், செம சூப்பராக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாஸ்தா வாங்கினா ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.